எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது நாளா வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வேலை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு கம்பங்கூழ் செய்யலாம். எல்லாரும் நல்லா தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். பல வகையெல்லாம் எடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கம்பை இடித்து போட்டிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சூடாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எங்கள் அம்மா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். திறக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஏம்மா இது மாதிரி பொங்கி வந்திருக்கு? ஏன்னா மாவை நம்ம அரைச்சி வைக்கிறோம்ல, இது மாதிரி மாவை நம்ம வைக்கும்போது புளிச்சிட்டு இருக்கு பாருங்க. ஒரு மாதிரியா தெரியும், தோசை மாவு மாதிரியே புளிச்சிட்டு இருக்கும். நம்ம இப்போ இதை பார்ப்போம். இப்போ ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஒரு தோசை மாவு எப்படி ஒரு ஒரு புளிப்பு வாசனை வருமோ அது மாதிரி லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும். ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். ஒரு புளிச்சு போன அழகான வாசனை இருக்கு. இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கம்ப மாவு அரைச்சி வச்சிருக்கிற மாவை பானையில் இருக்கிறத இப்போ இதில் ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பொறுமையாக ஊற்றணும். இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் தண்ணியை ஊற்றி அழைச்சி ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கம்பங்கூழ் மாவை போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தோம். செட்டியிலேருந்து தண்ணியும் கொஞ்சம் கரைச்சதால ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இவ்வளோ தண்ணி அது இதுக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா, நம்ம அடியில் தீ வைக்க நல்லா கலாரிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா கீழே வந்து அடியில் மாவு அந்த கம்போட இதெல்லாம் கம்போட அந்த இதெல்லாம் பட்டுச்சுன்னா அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு ஸ்மெல் வந்துடும். நல்லா கொஞ்ச நேரம் விட்டு கலாரிட்டே இருக்கணும். மூடி போட்டு வைப்போம், பார்த்துட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா பொங்கி வந்துடும். ஏன் இவ்வளோ பெரிய குண்டானா இவ்வளோ பெரிய இதில் வச்சாதான் நல்லா அது கொதிக்கிறதுக்கும் கீழே சிந்தாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கையை அடி விடாமல் இது பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா பாருங்கள் அப்படியே அடி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு கரைக்கிற போதே நான் உப்பு போட்டுருந்தேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கூழ் கொச்சு வருது. எங்க அம்மா தினைக்கு கூட கூழ் கேட்பேன், தினைக்கும் செஞ்சு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப கூழ் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் ஸ்கூலுக்கு கூட எடுத்துட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ். மனசு சுத்தது. ஃப்ரெண்ட்ஸ், எங்க செடியில மாங்காய் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் செடியில மாங்காய் எடுத்துடலாம். வந்து கோயில காட்டலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கோயில் வந்து நான் கட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியில வந்து மாங்காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த செடியில இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்துல வந்து சின்ன இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன இருக்கு. ஆனா நம்மளுக்கு பெருசா அங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த பழமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் ஒன்று எடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய்லாம் எங்க செடியிலே வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் எடுத்துடலாம். என்ன மாங்காய் எடுத்துவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா எடுத்து கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அடுத்த அந்த பால் வந்து உளுந்து போன டைம் இங்கே வந்து கண்ணான ஜஸ்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பெருசா பொண்ணு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் அம்மா எடுத்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா எடுத்து கொடுங்கம்மா. இதுவா? ஆ ஃப்ரெண்ட்ஸ், அறுத்தாச்சு. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் எடுத்துட்டு வந்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய்
அடுத்து கழுவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு மாவெல்லாம் போட்டுடலாம். பார்த்து கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வச்சோடனே அதோட இதெல்லாம் எப்படி வருதுன்னு ஒரு எண்ணெய் மாதிரி. பார்த்து கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், மூஞ்சிக்கெல்லாம் ஏதாச்சும் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கழுவி ஆகணும், அழுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டவலில் துடைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வாழ வச்சுட்டு நம்ம துடைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ துடைச்சிட்டு கட் பண்ணி உப்பு மிளகாத்தூளெல்லாம் போடலாம். துடைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ணிடலாம். இதை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பாலை கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழுக்கிற மாதிரி இருக்கு காயே. இன்னும் 10 daysல பழுத்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அறுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறுக்க முடியல, அம்மா தட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது குண்டு மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது குண்டு மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாரும் செந்திரா மாங்கான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். புளிப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுடலாம். முதல்ல சின்ன சின்ன பீஸ் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்பவுமே வெட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாங்காய் வந்து விட்டுச்சுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அறுக்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் தினமும் அடுத்தடுத்து சாப்பிட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குடா, எடுக்கணும் ஒன்றாவது எடுத்துருவாடா கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 டைப்பாக. இது வந்து சின்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெருசாக கட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் கடைகள்லாம் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் விற்பாங்க, கூழ் கடைங்கள்லாம். எங்கள் ஊரில் நிறைய கூழ் கடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம் இருக்குனாலும் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் சாப்பிட்டு சொல்ல தம்பி, உப்பு காரம் பல கரெக்டாக இருக்காது. டேஸ்டாக இருக்கா தம்பி? ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாட்டுப்பால் தயிர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் கூழ் குடிக்கலாம். இது வாரமாக வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் மாதிரி எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. நம்ம வீட்டிலே செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் வாங்கறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை காய வச்சு அதில் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூழ் எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டம்ளர் முதல்ல எடுத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன். மண்பானையில் வச்சா கூழ் வந்து கெடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஐடியா கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூழை கரைச்சிக்கலாம். எவ்வளோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 7 மாதிரி சொம்பில் கரைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சூடாகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எறியாமல் அந்த ஏடெல்லாம் கலங்காமல் எடுத்து ஊற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலுக்கு காலத்து நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சிந்தாமல் எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா நீங்கள் ஊற்றுங்கம்மா. ஏமா கலக்கிற? கலக்குனதான்ப்பா அது அடியிலலாம் கம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மேலே வரும். போதுமா? அடுத்ததெல்லாம் ஆட் பண்ணணும். தயிர் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எடுத்து போடுங்க. கிட்டாச்சு ஒரு கரண்டி போதுமா? இன்னொரு கரண்டி.
போதும். நல்லா மிக்ஸ் பண்ணு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தயிர் கூழ் அது எல்லாமே ஒன்றா கலந்துடும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸில் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அயன் சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அயன் சத்தெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மேம்லாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டேஸ்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கும் மாங்காக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதான் அம்மா வந்து தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு உருளைக்கல்ல இடிச்சு போட்டிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறோம். எப்படி இருக்கு ஸ்கூல்? நல்லா இருக்குமா? தமிழ் நல்லா இருக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? நல்லா இருக்குமா? ஓகே. நல்லா சாப்பிடுறேன். ஏன் தண்ணி செய்யலாமா ஸ்கூலு? இல்லையா? ஸ்கூல் கூட எடுத்துன்னு போறேன். ஸ்கூலுக்கு எடுத்து போறியா? எடுத்துட்டு போலாமா ஸ்கூலுக்கு? ரொம்ப டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து இது குடிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது ஸ்கூலுக்கு வாட்டர் கேன்ல ஊற்றி எடுத்துட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேன் தமிழ் பிளாக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.